நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டிசைனுக்கு தான் நம்ம எப்படி ஈஸியாக ட்ரேசிங் போடலான்னு பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அஸ் உலகம். வரைகிறதுக்காக A4 ஷீட் எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம இந்த டிசைன் போடுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் தேவைப்படும். அதுக்காக நம்ம ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுக்கலாம். ட்ரையாங்கிள் நம்ம எந்த அளவில் கட் பண்ணணும்னு சொன்னால் கீழ்ப்பக்கம் 7 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி இருக்கணும். 2 சைடும் 5 சென்டிமீட்டர் இருக்கிறது போல் கட் பண்ணி எடுக்கணும். ட்ரையாங்கிள் கட் பண்ணக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஸ்கொயர் 5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி எடுத்து கட் பண்ணி எடுக்கலாம். அந்த ஸ்கொயரை நான் இப்போ இதில் காட்டியிருக்கிற போல் ஃபோல்டு பண்ணி எடுங்க. ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் கிடைக்கும். நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், நமக்கு தேவையான ட்ரையாங்கிள் நமக்கு இப்போ கிடச்சிது. இனி இதை நான் எப்படி காட்டியிருக்கிறேனோ அதுபோல் 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுக்கலாம். 2 சைடும் மேலே மேலே இருக்கிற மாதிரி அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். பாருங்கள், கரெக்டாக ஃபோல்டிங் பக்கம் நம்ம சைடு பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு எடுக்கணும். இனி இதில் 1/2 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் நம்ம போடலாம். இப்போ நம்ம லைன் போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், இது கரெக்டாக 1/2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். நம்ம சைடு 5 சென்டிமீட்டர் இருக்கிறது போல் வரைஞ்சோம். அதில் கரெக்டாக நேர் பாதியாட்டு 2.5 சென்டிமீட்டர் எடுத்து அதில் சென்டர் மார்க் பண்ணி எடுக்கலாம். 2 பக்கமும் 2.5 சென்டிமீட்டர் இருக்கிற போல் மார்க் பண்ணி எடுப்போம். அளவுகள் சொன்னால் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அளவுகள் கொடுக்குறேன். பாருங்கள், நான் இப்போ எப்படி வரைகிறேனோ அதுபோல் அதை வரைஞ்செடுக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இதை ஸ்ட்ரைட்டாகட்டே ப்ளவுஸில் போடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாமே ஒரே அளவில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தனா லைக்கும் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுக்கலாம். அப்படியே மெதுவாக அதை கட் பண்ணி எடுக்கணும். அந்த வளைவு கரெக்டாக இருக்கிறது போல். பாருங்கள், நமக்கு தேவையான அந்த ஷேப் கிடச்சிடுச்சு. இனி உங்களுக்கே தெரியும் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம A4 ஷீட்டை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அதோட சென்டர் பார்ட்லேருந்து தான் நம்ம வரைய போகிறோம். எப்போவுமே சென்டர் பார்ட்லேருந்து வரைங்க. நம்ம சென்டர் பார்ட்லேருந்து வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது சின்ன பகுதி இருந்துச்சுன்னா அது நம்ம ஹேண்டோட சைடில் போயிடும். சென்டரில் நீட்டாக அழகான டிசைன் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், அதை அப்படியே வச்சு சென்டரில் வச்சு வரைஞ்சி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இது போலியே வரைஞ்சி எடுக்கலாம். இப்படி செஞ்சு வச்சுட்டு நம்ம வரையும் போது நமக்கே வரையணுன்னுள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். பாருங்கள், இனி இந்த 2 பக்கத்துலேயும் மேலே வச்சு அப்படியே நம்ம வரைஞ்செடுக்கலாம். இதுபோல் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது செய்கிறதுக்கு நமக்கு ட்ராயிங் தெரியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுபோல் அழகாக பர்ஃபெக்டாட்டு உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம ஒரு சின்ன பகுதி லாஸ்ட்டில் வந்தாலும் அதையும் வரைஞ்சி எடுக்கணும். ஃபைனலில் இப்படி தான் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.